தென்னிந்திய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 2ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் ஏப்ரல் 1 முதல் 3ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை திங்கட்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை செல்லக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வீரதீர சூரன் பட கதாநாயகனும் கதாநாயகியும் தமிழர்களின் வீர விளையாட்டாக கொண்டாடப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டி அருகே நத்தமாடிப்பட்டியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. வாடிவாசலில் இருந்து சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பிடித்த காட்சியை சுற்றுவட்டார மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். அப்போது நடிகர் விக்ரம், நடிகை துஷாரா விஜயன் ஆகியோர் அங்கு வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர். சித்தாப்பட இயக்குநர் அருண்குமார் இயக்கத்தில் உருவான வீரதீர சூரன் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் அதையொட்டிய நிகழ்ச்சிக்காக திண்டுக்கல் வந்த இருவரும் ஜல்லிக்கட்டை பார்த்து மகிழ்ந்தனர். ஒடிஷா மாநிலத்தில் சவுத்பார் நகருக்கு அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பெங்களூருவிலிருந்து ஒடிசாவில் உள்ள காமையாவுக்கு சென்று கொண்டிருந்த அதிவிரைவு பயணிகள் ரயில் ஒடிசாவின் மங்குளி ரயில் நிலையம் அருகே சென்றபோது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 11 பெட்டிகள் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஒரு பயணி உயிரிழந்ததாகவும் 22 பேர் காயமுற்றிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு மீட்பு பயணிகள் ரயிலும் மருந்து பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட ரயில் சேவைகளை முடிந்தளவு விரைவாக தொடங்கச் செய்ய முயற்சித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தங்களது கோரிக்கைகளை தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்காவடில் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என பெப்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் என 2 சங்கங்கள் உள்ளன. இந்நிலையில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற ஓர் அமைப்பு தொடங்க உள்ளதாக நாளிதழில் செய்தி வந்தது. இது தொடர்பாக பெப்சி எனப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் R.K. செல்வமணி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். நீங்கள் எங்களை மிரட்டவோ இல்லை பெப்சி அடியால் மாதிரி பயன்படுத்தணும், அவங்க ஷூட்டிங் நிறுத்து, இவங்க ஷூட்டிங் நிறுத்து அப்படிங்கிறது இனிமே நாங்கள் பண்ண முடியாது. இதை தவிர அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் எங்களை மிரட்டுறதுக்கு நீங்கள் எங்களை அழிப்பதற்கு ஒரு படையை உருவாக்குறீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை 7ஆம் தேதி இஷ்யூ பண்ணீங்கன்னா 8ஆம் தேதியிலிருந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களோடு நாங்கள் பணிபுரிய மாட்டோம். தயாரிப்பாளர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத நிலையில் அவர்களை ஒன்றிணைக்காமல் ஒன்றாக இருக்கும் பெப்சி அமைப்பை பிரிக்க எண்ணுவதாகவும் R.K. செல்வமணி தெரிவித்தார். போஸ்னியாவில் கொட்டிய கனமழையால் 16 பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் மிகப்பெரிய நகரமான பஞ்சாலுகா பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. எண்ணூறு கட்டடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் 145 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கோடை வெயிலின் தாக்கம் முன்கூட்டியே காட்டத் தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி அருகே மசனக்குடியில் பற்றி எரியும் காட்டுத்தீ வனவிலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. ஆற்றக்கரை கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் திடீரென பற்றிய காட்டுத்தீ முதுமலை புலிகள் காப்பகம் வரை பரவி கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீரக்கல் மலையில் திடீரென காட்டுத்தீ பரவியது. வனவாசி மலைப்பகுதியில் திடீரென செடி மற்றும் கொடிகள் தீப்பிடித்த நிலையில் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து தீயை அணைக்கும் பணியில் வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர்.
மலையின் உச்சிக்கும் தீ பரவிய நிலையில் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணங்கள் அதிகரிப்பது குறித்து பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அது பண்றாங்க. எதுவும் ஆத்திரவசத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கே அந்த வேலை பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா அது எப்படி நம்ம பாதுகாப்புக்கு தானே ஏடிஎம் எல்லாமே பேங்க் எல்லாமே அதுக்காக தான். அப்புறம் அதுல பிடிச்சதுனா போனா வரி பிடிச்ச எங்க நாங்க போன முடியும், எங்களுக்கு பாதிப்பு தானே அது. பாதி ஏடிஎம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. உள்ளே போய் சொல்லணும்னா கடைசி நேரத்தில் உங்கள் கார்டு பிளாக்குங்க இல்லை பணம் இல்லைங்க. எல்லா ஏடிஎம்மையும் கரெக்டாக வச்சு எல்லா ஏடிஎம்லையும் போய் பயன்படுத்தினா சரியாக இருக்குன்னதுக்கப்புறம் காசை கூட்டுங்க. பெட்டிக்கடை முதல் பலசரக்கு கடை வரை பல இதில் ஃபோன்பே கூகுள் பே வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து ஏடி பக்கம் யாரும் போவதில்லை. இப்போ நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக எல்லாமே பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து சம்பளம் முதற்கொண்டு எங்களுக்கு ஆன்லைன்லாம் ஏறுது. ஏன்னா அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன செய்முறைக்கு ஒரு நல்லது கெட்டது செய்முறைக்கு கூட நம்ம ஏடிஎம்ல தான் போட்டு காசு எடுத்து பணம் பார்த்தா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ல விட்டாங்க. ஃபோன்பே ஜிபே வந்தனால மேக்ஸிமம் இப்போ ஏடிஎம்லாம் கூட்டம் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு இது ஒரு சிரமமா இருக்கலாம். ஒரு 2 ரூபாங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு பாதிப்பு இல்லை. ஓகே, ஏன்னா அதோட இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அளவுக்கு அதிகமாக இருக்காம இருந்தால் நல்லது. இது அதிகப்படுத்துறது வந்து எல்லா தட்டு மக்களையும் வந்து பாதிக்கிற விதமாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. இது கொஞ்சம் கம்மி பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை வந்து வரின்னு சொல்லாமல் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு பிடிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த பேங்க்? எந்த ஏடிஎம்ல எத்தனை தடவை எடுத்தாலும் இதுக்கு பணம் பிடிக்கக்கூடாது. இதனால் அதை வந்து எந்த வங்கியும் எந்த அரசு நிறுவனமும் நலிவடைஞ்சு போகிறதில்லை. அவன் காசை பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான். அந்த காசை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதுக்கு வந்துட்டு எங்கிட்ட திரும்ப காசு கேட்டால் எப்படி சார் இது? தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தொடக்க பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்படும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தொடக்க கல்வி இயக்கக நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தப்படும் என தொடக்க கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 1 முதல் 3 வரை உள்ள வகுப்புகளுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை தேர்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி தமிழ் தேர்வும் 8ஆம் தேதி விருப்பமொழி தேர்வும் நடைபெறுகிறது. 9ஆம் தேதி ஆங்கில பாட தேர்வும் 11ஆம் தேதி கணக்கு தேர்வும் நடைபெறுகிறது. 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை தேர்வுகள் நடைபெறுகிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி தமிழும் 8ஆம் தேதி விருப்பமொழி பாடத்திற்கும் தேர்வு நடைபெறுகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி ஆங்கிலம், 11ஆம் தேதி கணக்கு, 15ஆம் தேதி அறிவியல், 17ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி முதலும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி முதலும் விடுமுறை விடப்படுகிறது.